ஒரு 22 வயது இளைஞன் நேற்று ஒரு 10:30க்கு வீட்டு வாசலில் நிற்கிறேன் நைட்டு. என்னையா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, மண்டை உடஞ்சிருச்சு, கீழே விழுந்து ரத்தமாக வருது, ஆஸ்பத்திரி போனோம். எந்த ஆஸ்பத்திரி திறந்துருக்கோம் அப்படின்னு. ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி திறந்துருக்குமையா, ப்ரைவேட்டு இருக்குது, போக வேண்டியானா அப்படின்னேன். காசு இல்லை. என்ன அப்படின்னா, என்ன ரத்தம், எப்படி ரத்தம் வந்துச்சுங்க? கட்டடம் டு கட்டடம் தாவுனேன் அப்படிங்க. கோயிலுக்கிட்ட பள்ளிக்கூடம் இருக்குது, 2 கட்டடத்துக்கு கூட கேப் இருக்குது, இங்கேருந்து அங்கே தாவுனேன் அப்படிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, போத எப்படா விழுந்தேன், சரக்கு புல் போதையில் இருந்தேன், விழுந்துட்டேன். அது ரத்தம் இருந்து கரைஞ்சி இப்படி கரைக்கி ரத்தம் இருக்குது. என்ன நீ இப்படி விழுந்திருக்க? அதான் ஒரு 200 இருந்தால் ஒரு பீர் அடிச்சு வந்துடுவேன், வலிக்குது அப்படிங்க. அவன் விழுந்து ரொம்ப நேரம் இருக்கும் போல், ஆனால் போதை தெளிஞ்ச விட்டு அவனுக்கு வலிக்குது. அந்த அளவுக்கு தன்னை அந்த மதுங்கிற போதை எவ்வளோ அடிமையாக்கியிருக்குன்னு பார்த்துக்குங்க. நம்ம அதுக்கு அடிமையாகிட்டோம். நம்ம நினைக்கிறோம் நமக்குள்ள தான் அது அடிமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. அந்த நீங்கள் கொஞ்சோண்டி குடித்தாலும் அது உங்களுக்கு அடிமை கிடையாது, அதுக்குத்தான் நீங்கள் அடிமை. என்ன அப்புறம் என்ன செய்ய? ஆஸ்பத்திரிக்கு அவங்க அம்மா அழுகுறாங்க. ஏண்டா இப்படி இருக்குன்னு அழுகுறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சார், ஒரு பீரியடிக்கு காசு இல்லையே அப்படிங்க. அவ்வளோ ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கெட்டு போடணும்னு ஒரு எண்ணம் இருக்குது, ஊசி போடணும்னு எண்ணம் இருக்குது. குடிச்சிட்டா முதல் ஊசியை போட மாட்டாங்க ஆஸ்பத்திரியில். ஏன்னா அதுலேயும் 10:30க்கு ஒரு அவன் பீர் அடிக்கணும்னு, சரக்கு அடிக்கணும்னு அவ்வளோ இதாக இருக்கான். அப்படின்னா எந்த அளவுக்கு அவனை ஆக்கியிருக்குன்னு பார்த்துக்குங்க. மது கொஞ்சம் ரொம்ப மோசமானது, கெடுதல். என்ன அதனால் இந்த மதுங்கிற போதையை விட்டுருங்க. இது வேறு எந்த அரசியல்வாதிகளும் கண்டிப்பாக மதுக்கடையை மூடுறேன்னு சொல்லவே மாட்டாங்க. என்ன கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக மதுக்கடையை மூடப்படும் அப்படின்ட்டார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? கல் நல்லதுங்க உடம்புக்கு, அது இறக்குனதுக்கு ஒரு நாளாக போட்டாங்க காலில். அதெல்லாம் எதுக்கு சொல்லுங்கள்? கல் அதை கவர்மெண்ட்டே வில்லுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன் விற்க வேண்டியது? நீங்களே எடுத்து செய்யுங்க. ஒரு தோட்டம் வச்சுருக்காங்கன்னா, எப்போ கொடுத்துறப்ப கல் வரதை கவர்மெண்ட்டை கொடுத்துரு. இந்த கணக்கு ஒரிஜினலாக பார்க்குறதுக்கு மருத்துவம் உங்களுக்கு தெரியும். மருத்துவத்தில் எப்படியோ ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு கண்டுபிடிக்கலாம்ல. என்ன அழகாக கண்டுபிடிக்கலாம். அதனால் அதை அரசு செய்யுங்க. அதை அரசு செஞ்சாலே நல்லது. ஆனால் அதை செய்ய மாட்டீங்க. ஏன்னா எல்லா பேருமே ஒயின் ஷாப்பு 2 சைடுமே சரக்கு கம்பெனி வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது 2 சைடாக ஏகப்பட்ட சைடு வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது நிப்பாட்ட முடியாது. ஏன்னா நிப்பாட்டினா ஏகப்பட்ட காசு போகுமேன்னு நினைப்பீங்க. அதனால் மக்களாகிய நம்ம தான் சிந்திக்கணும். அந்த குடிக்க அடிமையாக இருக்காதீங்க தயவு செய்து, ஏண்டாம். அதனால் ஏகப்பட்ட வாழ்க்கை போச்சு கிடக்கு. ஏகப்பட்ட பேருக்கு வாழ்க்கை போச்சு, குடும்பம் போச்சு, புள்ள குட்டியை போச்சு, ஆக்சிடென்ட் ஆகி மண்டை உடஞ்சி கீழே அடைஞ்சி. அதனாலேயே ஆஸ்பத்திரிக்கு அவ்வளோ செலவழிச்சுட்டு இருப்போம். இந்த குடிக்காமல் இருந்தால் என்ன சொல்லுங்க? இப்போ மாதம் 2000 ரூபா தராங்க, 2500 தரான்னு சொல்கிறாங்களேன். இந்த 2500 ஒரு நாளைக்கு குறைஞ்சது 200 குடிக்கிறாங்க. 200னா மாற்றுக்கு எவ்வளோ ஆச்சு? 6000 ஆச்சு. 6000 ஆச்சா? அந்த குடிக்கிறதுக்குனே தனியாக போக்குவரத்து செலவு, பெட்ரோல் செலவு, அதுக்கு வாங்குறதுக்கு சைடு டிஷ்னு வாங்கி அதுக்கு வேறு வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் குறைச்சாலே கிட்டத்தட்ட மாற்றுக்கு நீங்கள் குடிக்காமல் இருந்தாலே ஒரு எப்படி 8000 மிச்சமாகும். சத்தியமாக 8000 மிச்சமாகும். அப்படிங்கும்போது இந்த 1000 ரூபா 2000 ரூபாலாம் சுசுப்பி அதெல்லாம் எதுக்குங்க? அதுக்கு நம்ம அதை விட்டாலே எல்லாமே நம்ம பண்ணிக்கிறலாம். இந்த 8000 ரூபாங்கிறது என்ன? இந்த 8000 ரூபாய்க்கு நம்ம என்னென்னமோ வாங்கிக்கலாம். அதுக்காண்டி வாழ்க்கை உள்ள அதுக்கு இந்த 8000 ரூபாய்க்காண்டி யாரைக்கு ஓட்டு போட்டுறாங்க? தயவு செய்து கேளுங்க. அதனால் இந்த ஒயின் ஷாப்புக்கு ஒழிக்கணும்னா, ஒயின் ஷாப்பு இல்லாமல் ஆக்கணும்னா, நாடு குடியார நாடு இல்லாமல் ஆக்கணும்னா அது நாம் தமிழர் கட்சி அதில் மட்டும்தான் முடியும். தயவுசெய்து ஒரு இடக்க சிந்திச்சு பாருங்கள். அந்த அண்ணன் வெளியே வச்சு பேசினாலே, சீமான் அண்ணன் வெளியே நின்று கேள்வி கேட்டாலே பதில் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. என்ன அப்படிங்கும்போது அவர் சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டாருன்னு வைங்களேன், அல்லு விட்டுரும். பதிலே சொல்ல முடியாது. கேள்வியை கேட்டு கொண்டுருவார். அவர் நல்லா செஞ்சுருவார், உண்மையில் நல்லா செய்வார். அது மேலே நம்பிக்கை இருக்குது. தயவுசெய்து சீமான் அண்ணன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா அவர் மாற்றி பேசுகிறாரு அப்படிலாம் கிடையாதுங்க. என்ன மாற்றி பேசினார்? அந்த பெரியார் இதில் இருக்கும்போது அது பேசுனதை சொல்கிறாங்க.
அப்படிலாம் இருந்துருந்தேன். அப்படிலாம் கிடையாது. அவர் அந்த அளவுக்கு அப்படி ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ் தேசியத்தை புரிஞ்சு அவர் தனியாக வெளியே வந்துட்டாருங்க. இல்லைன்னா தமிழை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? மொத்தமே 3 பேரை பற்றி தான் தெரிஞ்சிருக்கோம், வேறு யாரை பற்றியும் தெரிஞ்சிருக்காது. என்ன, அதனால் கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு செயல்படுங்க. என்ன, நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.